நமச்சிவாயா யூடியூபர்ஸ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட்டாளி விலகலில் எடுத்துக்காட்டு 1 பார்க்கணும். இப்போ கூட்டாளி விலகிட்டார் அப்படின்னா லாப நட்ட பகிர்வு, பொது காப்பு, காப்பு நிதி, தொழிலாளர் ஈட்டு நிதி, முதலீட்டு மாறுபடும் நிதி, இது எல்லாமே நம்ம பழைய லாப விதத்தில் அவங்களுக்கு பிரித்து கொடுக்கணும். அப்போது இது செலவினங்களையும் நட்டங்களையும் நம்ம என்ன செய்யணும், பற்று வைக்கணும். அப்போ லாப நட்ட பகிர்வு கணக்கு பற்று, பொது காப்பு பற்று, காப்பு நிதி பற்று, தொழிலாளர் ஈட்டு நிதி பற்று, முதலீட்டு மாறுபடும் நிதி கணக்கு பற்று, பழைய கூட்டாளிகளின் முதல் அல்லது நடப்பு கணக்கு வரவு அப்படிங்கிறத எழுதணும். இது லாபமாக இருக்கும் பட்சத்தில். நட்டமாக இருந்தது அப்படின்னா பழைய கூட்டாளிகளின் முதல் அல்லது நடப்பு கணக்கு பற்று, லாப நட்ட கணக்கு வரவு அப்படிங்கிறத எழுதணும். எடுத்துக்காட்டு 1 பாருங்கள். விவின், ஹரி மற்றும் ஜாய் என்னும் கூட்டாளிகள் 3:2:1 என்னும் விகிதத்தில், அப்போ இதுதான் என்னது, பழைய லாப விகிதத்தில் லாபம் பகிர்ந்து வந்தனர். ஹரிங்கிறவர் விலகிட்டார். அவர் விலகிய நாளில் ஏடுகளில் பொது காப்பு எவ்வளவுன்னு காட்டியிருக்கு, 60,000. அப்போது பொது காப்பு கணக்கு பற்று, விவினின் முதல் கணக்கு, ஹரியின் முதல் கணக்கு, ஜாயின் முதல் கணக்கு நம்ம என்ன செய்யணும், வரவு அப்படிங்கிறத காட்டிட்டு இந்த 60,000 அந்த பழைய கூட்டாளிகளின் விகிதம் எவ்வளவு, 3:2:1. அப்போ 3 கூட்டல் 2 கூட்டல் 1 6, 3/6, 2/6, 1/6 அப்படிங்கிற விகிதத்தில் நம்ம பிரித்து கொடுக்கணும். அப்போ 60,000 அப்படி பிரித்து கொடுக்கும்போது நமக்கு 30,000, 20,000, 10,000 நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.